இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த கிளாஸோட வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் நான் நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான 1 மார்க் கொஸ்டினும் நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். இப்போ இந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான், இந்த சப்ஜெக்ட்டுக்கும் மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் தான் 1 மார்க் கொஸ்டின் அனுப்ப வேண்டியிருக்கு. அதுக்கு அதை வந்து நாளை மறுநாள் நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்போம் பாத்தீங்களா, அந்த 10 மார்க் கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்து நானா கைப்பட எழுதி அதை நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன். அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது என்னன்னா இந்த கடைசி டைம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு முத நாள் திருப்பி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்த கொஸ்டின் வந்தாலும் இந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சே வந்து தெரியாத கொஸ்டின் கூட அது ரிலேட்டடா எழுதுறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மொத்தமாக அனுப்பிச்சிருவேன். ஸோ நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும். நீங்க இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட நீங்க முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் எந்த யூனிட் ஆர்டர்ல கொடுத்துக்கணும் அந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் 2 சமூக பல்வகைமையை புரிந்து கொள்ளல். ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமூகவியல் மற்றும் மானுடவியலின் பல்துறை தன்மையை விவரிக்க. சமூகவியல் மற்றும் மானுடவியலின் பல்துறை தன்மையை விவரிக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தனிநபர் அளவிலான சமூக பல்வகைமை மற்றும் மண்டல அல்லது வட்டார அளவிலான சமூக பல்வகைமையை விவரிக்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கல்வி மற்றும் தத்துவத்தின் பல்துறை தன்மையை விவரிக்க. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சமூக பல்வகைமைக்கான 3 அடிப்படைகள் மற்றும் சமூக பல்வகைமைக்கான காரணிகள். இந்த 4 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வி என்னும் பாடத்துறை தத்துவம், உளவியல், சமூகவியல், மானுடவியல், அரசியல், வரலாறு ஆகிய பாடத்துறைகளுடன் கொண்டுள்ள பல்துறை பாடப்பொருள் தன்மையை பற்றி விவரி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக பல்வகைமையின் நிலைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக பல்வகைமை குறித்த உடன்பாட்டு மனப்பான்மையை மாணவர்களிடம் உருவாக்குவதில் கல்வியின் பங்கை விளக்குக. அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க, தனிநபர்கள் மற்றும் பல்வேறு பிரிவினரை கொண்ட சமுதாயத்திலிருந்து கல்விக்கான தேவைகள். ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒருங்கிணைந்த கல்வி என்னும் கருத்தினை விளக்கி அதனை நடைமுறைப்படுத்திடும் உத்திகளை விளக்குக. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒன்று கூடி வாழ்தல் மற்றும் அமைதியுடன் வாழ்வதற்கான கல்வி. இதுல இந்த 2 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, டெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இந்த செகண்ட் கொஸ்டினும் கம்பல்சரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, குறிப்பு வரைக SSA, RMSA, RUSA. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வி. இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 4 பாருங்க, கல்வியில் மொழி கொள்கை. 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இணைப்பு மொழி பற்றிய பிரச்சனை மற்றும் பயிற்று மொழி பற்றிய பிரச்சனை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை. 3 பாருங்க, மும்மொழி திட்டம். அடுத்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர இந்தியாவில் மொழி பிரச்சனையை தீர்ப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மொழி கொள்கை. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சிறந்த இந்திய சிந்தனையாளர் மூவரின் பயிற்று மொழி குறித்த கருத்து. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கல்வியில் மொழி கொள்கை குறித்து காந்திஜி, ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் விவேகானந்தர் கொண்டிருந்த கருத்துக்களை ஒப்பிடுக. அடுத்து யூனிட் 5 பாருங்க, கல்வி வாய்ப்புகளில் சமத்துவம் என்பதன் தாக்கங்கள். 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
சமத்துவம் குறித்த அரசியல் சாசன சட்டங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கல்வியில் சமவாய்ப்பு அளித்திடும் வழிமுறைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மகளிர் கல்வி. அடுத்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, விளிம்பு நிலையில் உள்ளோருக்கான கல்வி. 2, சமூக சமத்துவமின்மை என்பதன் வரையறை, சமத்துவமின்மைக்கான காரணங்கள். இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக சமத்துவமின்மையின் வகைகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சமூக சமத்துவமின்மையை கல்வியின் மூலம் அகற்றுவதற்கான வழிமுறைகள். இந்த 4 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து ஃபர்ஸ்ட் யூனிட். இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டை கடைசியா படிங்க. இதெல்லாம் இது பெரிய யூனிட். நான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்னும் கொஞ்சம் ஆன்சர் அனுப்ப வேண்டியிருக்கு. நான் மோஸ்ட்லி இந்த 2 டேஸ்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். இப்போ பாருங்க, சமகால அல்லது தற்போதைய இந்திய அரசியலமைப்பு சூழலில் கல்வி. 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, கல்வி என்பதன் வரையறை, கல்வியின் தன்மை அல்லது இயல்புகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கல்வியின் நோக்கங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பாடப்பிரிவுகளில் கல்வியின் பண்புகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கல்வியின் வகைகள். அடுத்து 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அரசியலமைப்பு மதிப்புகள் மற்றும் கல்வி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் சமூக நீதிக்கான கல்வி, சமூக நீதிக்கான வழிமுறை கல்வி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கட்டாய மற்றும் இலவச கல்வி உரிமை 2010. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கல்வியின் நிலைகள். இந்த 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முக்கியமான. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.